हिरण्याक्षं तावत् वरद भवदन्वेषण परं चरन्तं सांवर्ते पयसि निजजङ्गा परिमिते भवद्भक्तो गत्वा कपटपटुति नारदमुनिः शनैरुचेनन्दन् तनुजमपि निन्दं स्तव बलम्. Okay, so in the 13th தசகம் is ஹிரண்யாக்ஷனோடு வத வர்ணனம். ஸோ நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட் தசகத்துல. ஹிரண்யாக்ஷன் பூமியை கொண்டு போய் வச்சுட்டார். எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிண்டு அவர் வராக அவதாரம் எடுத்து ஒரு தண்ணிக்குள்ள குதிச்சு அவர் ஒரு அந்த பன்றியோட முனையில இருக்கிற டஸ்க்ல அந்த இத்தினூண்டு முனையில பூமியை அப்படியே தூக்கிண்டு தண்ணியில போய் தூக்கிட்டார். இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். போன இதுல வராக அவதாரமா நம்ம பார்த்தோம். இப்ப இங்க இந்த 13th தசகத்துல ஹிரண்யாக்ஷ வத வர்ணனம். சோ எப்படி அவர் வதம் பண்றார் பகவான் நாராயணன் எப்படி விஷ்ணு எப்படி ஹிரண்யாக்ஷனை வதம் பண்றார், அதுதான் இந்த தசகத்தோடு. சோ ஹிரண்யாக்ஷம் தாவத் வரத, வரத இஸ் இது சம்போதனம். வரம் ததாதி இத்தி வரத, வரதக அப்படின்னு வரதக அப்படின்னு சொல்லுவோம். அந்த வரத சப்தத்தோடு சம்போதனம் தான் வரத. சோ த பர்சன் ஹூ கிவ்ஸ் வரங்கள், வரங்களை தருபவனே அப்படிங்கிற. தாவத் வரத ஹிரண்யாக்ஷம் ஓகே என்ன பண்ணினானா, பவத் அன்வேஷண பரம் சரந்தம் சாம்பர்த்தே பயசி நிஜங்கா பரிமித்தே. இப்போ இந்த இடத்துல ஹிரண்யாக்ஷம் ஹிரண்யாக்ஷனை வரதா, அப்புறமா அந்த ஹிரண்யாக்ஷனை பவத் அன்வேஷண பரம், அதாவது அவர் எதனால அன்வேஷண பரம் அப்படின்னா அவர் பரம் தன்னை பரமா ஆக்கிண்டாராம், தன்னை எங்கேஜ்டா வச்சுட்டாராம். எதுல? பவத் அன்வேஷணம், உன்னை தேடுவத ஏன்னா வருண பகவான் சொல்லிட்டார் இல்லையா, நாராயணன் தான் அவரை தான் உனக்கு சரியான எதிரி. நோபடி இஸ் என்ன சொல்றது, தட் ஃபிட் டு ஃபைட் வித் யூ. உங்களோட சண்டை போடுறதுக்கு ஒரே ஒரு ஆள்னா வருண பகவான் சொல்றார், அது நாராயணன் தான் அப்படின்னு ஒண்ணு. அதனால வரதா, வரங்களை கொடுப்பவனே, உன்னை தேடிக்கொண்டு, யாரு? ஹிரண்யாக்ஷன் உங்களை தேடிக்கொண்டு அப்படின்னு சரந்தம் சாம்பர்த்தே பயசி நிஜ ஜங்கா பரிமித்தே. அப்போ அவர் என்ன பண்ணினாராம், தண்ணியில போயிட்டு இருந்தாராம் தேடிண்டே. பவத் அன்வேஷண பரம் நிஜ ஜங்கா பரிமித்தே. பரிமித்தேன்னா ஒரு அளவு, ஓகே, அது எவ்வளவு இருந்ததுதான் அவரோட நிஜ ஜங்கா. அது மேல வந்தது எவ்வளவுன்னா அவர் முட்டி வரைக்கும், ஷாங்க் வரைக்கும் தான், தொடை வரைக்கும் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அது முட்டி அளவு தண்ணி தானா. அதுல அவர் அது எங்க சாம்பர்த்தே பயசி, சாம்பர்த்தே பயசின்னு இங்க ஏன் சொல்லியிருக்காருன்னா, பிரளய சாம்பர்த்தேன சாம்பர்த்தேனா அந்த இதுல வேற என்ன சொல்லுவோம், பிரளயம். இந்த பிரளயத்துக்கு தான் இந்த சாம்பர்த்தே அப்படின்னு. சாம்பர்த்த பிரளயத்தினுடைய தண்ணீரில் உன்னை தேடிக்கொண்டு சரந்தம் மூவி இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்காங்க. எதுக்கு? உங்களை தேடிக்கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆடுறது, பவத் பக்தோ கத்வா கபட்ட பட்டு தி நாரத முனிகி. அந்த டயத்துல யாரு வரா, he was going on running about ஹிரண்யாக்ஷன். அப்போ அந்த ஹிரண்யாக்ஷனை கத்வா யாரு,
நாரத முனிகி. அந்த நாரத முனிகிக்கு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்திருக்காரு நம்ம பட்டத்திரி வந்து. கப்பட்ட பட்டு தீஹி நாரத முனிகி. கப்பட்ட பட்டு தீஹி கபடமானவர், கபடமாக பேசுபவர். தி என்றால் இன்டெலெக்ட். ஓகே, தீனா அந்த நம்மளோட இன்டெலெக்ட்னு சொல்லுவோம். பட்டு கபடமாக பேசுறதுல பட்டுஹூ. பட்டுஹூனா என்னது? நிபுணர் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஓகே, ஹூ இஸ் வெரி, என்ன சொல்றது, ஹூ இஸ் வெரி ஸ்மார்ட், he is very clever, he is capable of speaking in a கபடமா பேசக்கூடிய யாரு? தீஹி, the intellect, that great, that அந்த மைண்ட் அவருக்கு இருக்கு. யாருக்கு? நாரத முனி. பவத் பக்தக கபடப்பட்டு தி தி நாரத முனி ஹிரண்யாட்சம் கத்வா, ஹிரண்யாட்சம் கிட்ட போய் ஷனைஹி உச்சே. அவர் என்ன சொல்றார்? ஷனைஹி உச்சே. உச்சேங்கிறது இஸ் அகெயின் வதத்தி, நம்ம வச்சு தாத்து இது ஸ்லோவா பேசினாராம். ஷனைஹி, மந்தம் மந்தம் சொல்லுவாங்க, கொஞ்சம் காமா பேசினாராம். என்ன பேசினாராம்? நந்தன் நந்தன் மெதுவா, ரொம்ப குரல் எல்லாம் உயர்த்தாம நந்தன். நந்தம்னா என்னதுன்னா பிரேசிங். ஓகே, இஸ் பிரேசிங் யார? தனுஜம். தனுஜம்னா அசுரன். அந்த அசுரனை இவர் வந்து பாராட்டுறார். உன்னை போல யாருப்பா உண்டு பலசாலி, ஆனா நீ வந்து என்னமோ நாராயணனை தேடிட்டு அலையறியே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நிந்தம் ஸ்தவ பலம். சி, தவ பல நிந்தம், உன்னுடைய பலத்தை நிந்திக்கிறார். நிந்தன்னா என்னது? நிந்திந்தார், நிந்தனை செய்தார். சோ உங்களை மாதிரி ஒன்னு மாதிரி யாராவது உண்டா? நீ வந்து ஆஃப்டர் ஆல் எவ்வளோ பலசாலி, நீ வந்து யாரும் அந்த நாராயணனை தேடிட்டு இருக்கியா? ஐயோ, அவரெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நாரதர் வந்து அவருக்கு தெரியும் கடவுள் பகவான் தான் எல்லாரோட பவர்ஃபுல். ஆனா அவர் கபட முனி, அவர் கபடம் பண்ணணும். அந்த கபடம் பண்ணி எப்படி கடவுளுக்கு வந்து இவரை வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டு இவன் கிட்ட வந்து இதை சொல்லிடுறார். ஓகே, ஸோ வாட் டஸ் ஹி டூ? நாரதா வந்து எப்படியாவது அவருடைய வில் என்ன சொல்லுறது, அவருடைய மைண்ட் என்ன சொல்லுறது, ஹிரண்யாக்ஷா. அப்புறம் அந்த ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணிட்டு இருந்தா? கடவுளை தேடி அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருந்தான் இந்த வாட்டர்ஸ். பிகாஸ் அந்த வாட்டர்ல தானே அவங்களுக்கு தானே அவன் பூமியை அவன் வந்து ஒழிச்சு வச்சிருக்கான். அவர் வந்து உங்களுடைய அவருடைய பெருமையை பேசிட்டு கடவுளையே வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவர்கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாது, நீதான் பலசாலின்னு சொல்லியிருக்கான். ஓகே, சமாயாவி விஷ்ணு ஹரதி பவதீயாம் வசுமதி பிரபோ கஷ்டம் கஷ்டம் கிமிதமிதி தேனாபிகதிதः நதன் क्वासौ इति समुनिना दर्शितपतो भवन्तं प्रापद्धर धरणिधरम् उद्यन्तम् उदकात् सह மாயாவி விஷ்ணுகு. அவர் ஒரு மாயாவி. நம்ம இந்த வினி பிரத்யேன்னு ஒண்ணு படிச்சோம் கத்திகாந்தத்துல, இனி படிச்சோம், அதே மாதிரி வினின்னு படிச்சோம். அந்த வினிங்கிறதுலயே நம்ம பார்த்திருப்போம், மேதா மாயாங்கிற சப்தம்லாம் வந்ததுன்னா மேதாவி அப்படின்னு சொல்றோம், மாயாவின்னு சொல்றோம். இந்த இடத்துல நம்ம இனி பிரத்யே போட முடியாது, ஏன்னா அது ஆகாராந்தமா முடியாது. பாருங்க, இந்த இடத்துல ஆகாராந்தத்தோட நம்ம இனி வந்து நம்ம சேர்க்க முடியாது, இன்னு வரும். அதனால பாணினி இஸ் கிரேட் மேன். ஸோ இந்த மாதிரி மாயா மேதா இதுக்கெல்லாம் வந்து மாயா அசி அஸ்தி இத்தி மாயாவின், மேதா அசி அஸ்தி இத்தி மேதாவின். வினி பிரத்யே நம்ம எடுத்து பார்த்தா நம்மளோட இந்த புக்ல தெரியும். டெரிவேட்டிவ்ஸ், நம்ம மறந்து போன டெரிவேட்டிவ்ஸ் புக்ல இருக்கும் இது.
சோ அதுல பிரதமா விபக்தி ஏகவச்சனம் வந்து மாயாவி தான். அப்போ சக மாயாவி விஷ்ணு. அப்போ அந்த மாயாவி விஷ்ணு என்னவா ஹரதி பவதியாம். பவதியாம் அப்படின்னா உன்னுடையன்னு அர்த்தம். உன்னுடைய பவதியாம் அப்படின்னா யோர் ஓன் இங்கிலீஷ்ல. உன்னுடைய பூமியை பவதியாம் வசுமதி ஹரதி. ஹரதி நம்ம குரு தாத்து படிச்சிருக்கோம். இஸ் ஸ்டீலிங் சப்பஹரணம் கரோதி. என்னத்தை எடுத்துட்டு போறான் இவர் வந்து நாரதர் வந்து சொல்றார் சக மாயாவி விஷ்ணு ஹரதி பவதியாம் வசுமதி. உன்னுடைய பூமியை வந்து அவர் அபகரிச்சுட்டு போறார். பிரபோங்கிறார். யார? அசுரன் பிரபோன்னு கூப்பிடுறார். கஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிற. ஓ நம்ம சொல்லுவோம் இல்லையா கஷ்டம் கஷ்டம். ஓ என்ன கஷ்டம்டா இது, வாட் அ பிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி கஷ்டம் கஷ்டம் 2 தடவை போடுறாரு. கிமிதமிதி தேன அபிகதா. அப்போ இது என்னது? கிம் இதம் கிம் இதம், இது என்னது இது? இது தேன அபகதிதக. இட் இஸ் இன் கர்மணி பிரயோகம். தேன அபிகதிதக கத்து தாத்துல இருந்து வரும். கதித்தக. கதித்தகனா அட்ரஸ். என்ன ஆச்சு? என்ன நாரதா சொல்ற? என்ன ஆச்சு இது? இந்த மாதிரி ஒரு மாயாவி விஷ்ணு வந்து உன்னுடைய பூமியை எடுத்துட்டு போயிட்டாரே, அவர் தூக்கிட்டு போறாரே அப்படின்னு நாரதரால சொல்லப்பட்டது. அபிகத்தித்தகன பாசிபிள் இருக்கு. இன்னும் நாரதனா தேன யாரால? நாரதேன நாரதரால இப்படி அவரிடம் சொல்லப்பட்டது. அவன் உடனே எடுத்தான். நதன் குவாசவ் குவாசவ் இதி ச முனினா தர்ஷித பட்டோ பவந்தம் சம்பிராப தரணிதரம் உத்யந்தம் உதகாத். போந்தனா இரண்யாட்சனுக்கு ஆஹா நம்மள்ட்ட வந்து ஒருத்தர் சொல்லிட்டார். குவா அசௌ. குவாசௌனா குவா அசௌ. குவா அசௌ. குவானா புத்திர. ஓகே புத்திர அவன் எங்க இருக்கான்? அசௌ நம்ம அதஸ் சப்தத்தோடு பிரதமா விபக்தி ஏற்க வச்சோம். ஓ வேர் இஸ் ஹி, வேர் இஸ் ஹி அப்படின்னு கேக்குறாரு. எங்க இருக்கான் எங்க இருக்கான்? அப்படி நதன். நதன்னா சத்தம் பண்ணிண்டு ரோரிங், அவரோட சத்தம் அப்படிதானே. முனினா தரிசித்த பத்தக அப்படின்னா அந்த முனினால் முனிவரால் தரிசித்த பத்தக. பத்தகனா வே மார்க்கம். தரிசித்த தரிசித்தன காட்டப்பட்ட. முனினா தரிசித்த பத்தக என்று முனிவரால காட்டிய வழியில் அப்படின்னு சொல்ற. சோ முனிவரால் தரிசித்த பத்தக showing, he was shown the way by the முனி. யாரு? by நாரத முனி. தரணி தரம் உதகாத் உத்யந்தம் பவந்தம் சம்பிராபத். என்ன பண்ணினாரா? சம்பிராபத்னா he reached. ஆப்பு தாத்துல வரும் இல்லையா பிராபத். என்னது? ஆபத். அப்போ என்ன? சம் உபசர்க பூர்வகம். உதகாத் உத்யந்தம். உதகம்னா என்னது? வாட்டர். தண்ணீரிலிருந்து உத்யந்தம் மேல வராதாம். மேல வந்து கொண்டு இருக்கிற உத்யந்தம் சத்ருவங்க. உத்யன். அப்போ மேலே வந்து கொண்டு இருக்கின்ற யார காமிக்கிறார்? தரணி தரம். தரணின்னா என்னது? பூமி. தரம்னா என்னது? ஹோல்டு பண்ண. தரத்தி ஹோல்டிங். அப்ப தரம். அப்ப தரணி தரம் பூமியை தாங்கிக் கொண்டு இருப்பவரை தாங்கிக் கொண்டு எங்க? பவந்தம். ஓகே உங்களை என்னது? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க குருவாயிரப்பா? நீங்க வந்து உத்காத் உத்யந்தம் தண்ணீரிலிருந்து மேல வந்து கொண்டிருக்கிற உங்களை காமிச்சு உங்களிடம் சம்பிராபத் உங்க பக்கத்துல வந்துட்டார். ஓகே சோ இந்த மாயாவி வந்து நாரதர் வந்து சொல்றார்.
அந்த மாயாவி விஷ்ணு வந்து he is stealing the earth from you, it is yours. என்ன பாருங்க அந்த நாரதர் சொல்றார், it's your earth, he is stealing it from you. Oh, what a pity, what a pity. அப்பதான் ஹிரண்யாக்ஷனுக்கு கோவம் வந்து he's roaring, where is he, where is he? And then he shown the way by the sage, யாரு, my Narada. And he went where? He went before the Lord. கடவுளுக்கு முன்னாடி போயிட்டு கடவுள் எப்படி என்ன பண்ணியிருந்தார்? இஸ் கமிங் அவுட் ஆஃப் த சீ, அந்த பிரளய இதுல இருந்து வந்துட்டு இருக்கார். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கார்? ஹோல்டிங் த எர்த், அவருடைய இந்த டஸ்கோடு முனையில எர்த்தை வச்சுட்டு வந்துட்டு இருக்கார். ஓகே. அஹோ அரண்யோயம் மிருக இதி அசந்தம் பகுதரைருக்தைஹி வித்யந்தம் திதிசுதம் அவக்யாய பகவன் மகிம் திருஷ்ட்வா தம்ஷ்ட்ரா சிரசி சக்கிதாம் ரவேன மஹசா பயோதாவாதாய பிரசபமுதயுங்த்வா மிருதவிதௌ. அஹோ அரண்யோ அயம் மிருக இதி ஹசந்தம். இப்போ அவ கடவுளை பார்த்துட்டான், வராகர ரூபத்துல இருக்கிற நாராயணனை பார்த்துட்டான். அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. ஹசந்தம், சிரிச்சுட்டே சொல்றானா, அஹோ ஓ அரண்யோ அயம் மிருக, அரண்ய மிருக, அரண்யன காடு, மிருகனா அனிமல், சோ வைல்ட் அனிமல்னு வச்சுக்கலாம். ஓகே. ஓ ஐயம் திஸ் இஸ், இது ஒரு வைல்ட் அனிமலா அப்படின்னு சொல்லி சிரிச்சுண்டே பகுதரைஹி துருக்தைஹி வித்யந்தம். என்ன பண்றாரா? இதி சுத்தம் அவக்யாய பகவன். ஓகே, இப்ப அடுத்து பகுதரைஹி துருக்தைஹி. பகுத்தரை மெனி மெனி, பகுத்தரா மெனி நிறைய. துருக்தைஹி, துருக்தைனா உக்தானா என்னது சொல்லறது, துருக்தைனா என்னது கெட்டதெல்லாம் சொல்லிண்டு. சரி, அவனோட வாயிலிருந்து நல்லதே வரல, சோ கெட்டதெல்லாம் அபியூஸ் பண்ணறது சொல்லுவோம்ல ஒருத்தரை, அதுதான். ஒருத்தரை வந்து நிந்திக்கிறார், அது கடவுளை வந்து நிறைய நிந்திச்சுண்டு வித்யந்தம் கேம் அவுட், அப்படியே வந்துட்டு தித்தி சுத்தம் அவக்யாய. ஓகே, அவர் வந்து இக்னோர், அவக்யாயனா இக்னோர் பண்ணிட்டார். இக்னோர் பண்ணிட்டு இந்த தித்தி சுத்தன் யாரு வந்து அஹோ ஐயம் அரண்யம் இருக்கவா அப்படின்னு சிரிச்சுண்டு நிறைய அபியூஸ் இதெல்லாம் பண்ணிட்டு தித்தி சுத்தம் அவனை இக்னோர் பண்ணிட்டு, அப்போ பட்டத்தை சொல்ல, ஹே பகவான் மஹீம் திரம்ஷ்டா சிரசி சக்கிதாம் திருஷ்டுவா. ஓகே, இப்போ என்ன ஆயிடுறதுதான், இவர் வந்து அந்த ரோரிங் சவுண்டு எல்லாம் இது பண்ணு, இது தண்ணியில இருந்து மேல வந்து அந்த ஃபோர்ஸ்ல அப்படியே வரும்பொழுது கடவுள் வந்து என்ன ஆயிடுறதுன்னா சக்கிதாம், சக்கிதாம்னா ஷேக் ஆகுது. அந்த பூமியே, பூமி மாத்தாவே அப்படியே ஷேக் ஆயிடுறது. ஓகே, அது எங்க இருக்கு? தம்ஷ்ட்ரா சிரசி. தம்ஷ்ட்ரா நான் சொன்னேன் அன்னைக்கு, அவருடைய டஸ்கோடு முனையில. ஓகே, சிரசினா தலையில், தலைனா இந்த இடத்துல இந்த டஸ்கோடு தலைன்னா அதோட முனையில. மஹீம், மஹீம்னா பூமியை, சக்கிதாம் திருஷ்டுவா, அப்போ அந்த பூமியை அப்படியே ஆடுறது. அதை பார்த்துட்டு சுவேன மகசா பயோதௌ ஆதாய பிரசமம் மிருதவிதௌ உத்யுங்க்தாஹா. என்ன பண்ணிட்டார் கடவுள் வந்து இதை பார்த்துட்டு, அந்த பூமி வந்து ஆடிட்டு இருக்கான். அவர் என்ன பண்ணிட்டாராம், பயோதி ஆதாய, அந்த பூமிய வந்து அவருடைய பவரால. ஓகே, சாதாரணமா அவர் டஸ்க்ல வச்சிருந்து பூமியை வந்தவர் தானே, அவருக்கு கடவுளால எல்லாமே முடியுமே. அவர் வந்து அதை பண்ணிட்டு இது அந்த சக்கிதாம், இந்த பூமியை வந்து சக்கிதாம் மகிதாம், அப்போ
மஹீம் சக்கிதா மஹீம். அப்போ இந்த ஷேக் காயின் இருக்கிற பூமிய அப்போ என்ன பண்ணினாரா, ஸ்வேன மகசா, ஸ்வேனன தன்னுடைய, மகசா தன்னுடைய என்ன சொல்றது இந்த இடத்துல, பவர், தன்னுடைய கிரேட் பவரால வயோதி ஆதாய, ஆதாயன பிளேசிங், பிளேஸ் பண்ணிட்டு லெப்பு ஆதாய பிளேசிங் ஆன் த, எங்க வைக்கிறார், பயோதவ், பயோதவ்னா ஆன் த ஓஷியன், அந்த தண்ணீருக்கு மேல, ஓஷியன் மேல வச்சுட்டு பிரசபம், பிரசபம்னா அட்வான்ஸ், உடனே மிருத விதௌ, மிருத அப்படின்னா ஃபைட், விதௌ ஃபார் ஃபைட், ஒரு ஃபைட்டுக்காக உத்யுங்தாகா, ரெடி ஆயிட்டார் உடனே, he got ready, உடனே தயாராயிட்டார் ஒரு சண்டை போடுறது. ஸோ கடவுள் என்ன பண்ணினார், அவர் வந்து ஓ இது ஒரு வைல்ட் அனிமல் தானே அப்படின்னு அவன் வந்து சிரிச்சுண்டே சொன்னத காதல் நிறைய கடவுளை துருக்தம், அதாவது அபியூஸ் எல்லாம் பண்ணினா கூட அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டான். அவதாய, இக்னோர், இதெல்லாம் அவக்யாய அப்படின்னு சொல்லுவாங்க, அவக்யாய, he ignored everything. அப்புறம் அவர் வந்து இந்த ஒர்த்து வந்து பயத்தினால அவரோட டஸ்க்ல வந்து ஆடுற மாதிரி அவருக்கு தோணின உடனே அப்படியே எடுத்து அந்த ஓஷியன்ல அதை வச்சுட்டு உடனே என்ன பண்ணிட்டாராம், அவருடைய பவரால உடனே ரெடி ஆயிட்டார் சண்டை போட. ஓகே, கதா பாணி தைத்யே தவமபி ஹிருஹீதோம் அத கதோ கதோ நியுத்தேன கிரீடன் घटघटरवो दुष्ट दुष्टवियता ரணாலோகௌத்சுக்யான் மிலதி சுரசங்கே திருதமும் நிருந்தாஹ நிருந்த்யாஹ சந்தியாதஹ பிரதமமிதி தாத்ரா ஜெகதிஷே. என்ன ஆயிடுறது, இவர் கதை வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, முதல்லயே நம்ம பார்த்தோம், ஹிரண்யாக்ஷன் ஒரு கதை வச்சுட்டு இருக்காரு, இப்ப கடவுளும் கதை வச்சுட்டு இருக்காரு. இப்போ என்ன, தைத்தியே கதா பாணவ், தைத்தியே கதா பாணவ் சதி சப்தமி. ஓகே, தைத்தியே கதா பாணவ் சதி அப்படின்னு. அப்போ அந்த அசுரா வந்து அவர்கிட்ட இருக்கிற அந்த கதையோட இருக்கும்பொழுது துவம்மப்பி கிரகித்தோன்னா கதக. ஓகே, நீங்களும் என்ன பண்ணிருக்கேள் குருவாயிரப்பா, நீ என்ன பண்ணின, நீயும் வந்து நீயும் பிடிச்சுட்ட, உங்ககிட்டயும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கதை இருக்கு. கட்ட கட்டரவோ துஷ்ட துஷ்ட வியதா. ஓகே, இப்ப என்ன ஆயிடுது, கட்ட கட்ட அந்த ரெண்டு இதுவுமே கிளாஷ் ஆயிடுது. ஓகே, சவுண்ட், கதையோட கதை மோதி சண்டை போட்டா என்ன ஆயிடுறது, இட் மேக்ஸ் ரொம்ப சவுண்ட், கட்ட கட்ட அராக. One minute, just wait. So நம்ம சொல்லியிருந்த கட்ட கட்ட
கட கட ரவ. இப்போ வந்து என்ன சொல்ற? இல்ல நிக்கிறான் வெளியில. கட்ட கட்ட ரவா. நம்ம போன கிளாஸ்லயே சொன்னேன், ரவானா சவுண்டு. சோ அந்த கட்டா கட்டா ரெண்டு பேருக்கு சவுண்டு. ஓ துஷ்ட விகிதா. அப்ப என்ன ஆயிடுறதுதான், அது வந்து ஸ்கையே வந்து சவுண்ட் ஆயிடுறதுதான். அந்த அரவகை வந்து என்ன ஆயிடுது, இட் இஸ் கிளாஷ் ஆகுது. அந்த ரெண்டு கதையும் கிளாஷ் ஆகும்போது அந்த சவுண்டால திருப்பி திருப்பி எக்கோ வருதான். இதுக்கே வந்து எக்கோ வருதான். ஸ்கேன் ஸ்கேன் வச்சுருவாங்க பேப்பர். ஸோ கட்ட கட்ட வியதா ரணாலோகௌத் சுக யான் மிலத்தி சுரசங்கே திருத்தமம் நிருந்தியா சந்தியாதக பிரதமமிதி தாத்ரா ஜெகதிஷே. நியுத்தேன அப்படின்னா அது வந்து அந்த டுயல். நியுத்தேன அப்படின்னா ரெண்டு பேரோட சண்டையால கிரீடன்ஹி. ஓகே, இப்போ என்ன ஆயிடுறது, ரணலோகா ரணலோக உத்சுக்கியாத். ரணலோகா லோகௌத் சுக்கியாத். அப்போ ரணலோகம்னா என்னது, இந்த சண்டை போடுற இடம். இத பாக்குறதுக்கு உத்சுக்கியாத். அவள்லாம் மேல இருக்கிற அந்த தேவர்கள் எல்லாரும், இந்த காட்ஸ் யாரெல்லாம் இருக்காளோ அவள்லாம் கடவுள்கிட்ட வந்து முறையிடுறா இல்லையா, நீங்க இவன் தேர்ந்து உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவ வந்து எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த சண்டையை பார்க்கறதுக்கு அவள்லாம் கிரீடனி. அதாவது தேர் ஆல் என்டர்டெய்னிங். அதாவது நீங்க வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு பண்ற மாதிரி சண்டை போடுறேன் குருவாயிருப்பா, நீ அவளெல்லாம் என்டர்டெய்னிங், நீங்களே என்டர்டெயின்மெண்டா இருக்கு. அப்ப அவள்லாம் அந்த சண்டையை பார்க்கறதுக்காக சுரசங்கே மிலத்தி. சுரசங்கே வந்து சுரசங்கம் வந்து என்ன பண்றா, மிலத்தி. அவள்லாம் அசம்பிள் ஆயிடுறா. த்ருத்தம் சந்தியாத்தக பிரதமம் அமும் நிருந்தியாகா இதி தாத்ரா ஜெகதிஷே. இப்ப பிரம்மா வந்துட்டாளாம். தாத்ரானா பிரம்மா. பிரம்மா என்ன சொல்ற, இப்ப இந்த அசுரன் வந்து அவன் ஒரு கதையை வச்சுருக்கான், கடவுள் ஒரு கதையை வச்சுருக்கார். ரெண்டு பேரும் வந்து நீங்களே வந்து கடவுள் வந்து அப்படியே தன்னைத்தானே சந்தோஷமா சண்டை போடுவோம். ஏன்னா அவருக்கு அசுரர்கள் எல்லாம் அழிச்சு பழக்கம் தானே. சோ சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டை நடக்கும்போது வானத்துல அப்படியே ஸ்கையிலேயே அப்படியே அந்த ரெண்டு கதையும் மோதிக்கும் போது அவ்வளவு சத்தம் வந்துதான். அந்த சத்தத்துல இந்த மேல கடவுள்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியில வந்தாலாம். படைச்சிருக்கிற கடவுள் எல்லாரும் வெளியில வந்து தே கேம் அவுட். அவள்லாம் பார்க்கணும் இந்த சண்டைய. ஆனா அந்த இடத்துல உடனே யார் வந்தாலாம், தாத்ரா வந்து இவர் வந்துட்டார், பிரம்மா வந்துட்டார். என்ன சொன்னாராம் பிரம்மா வந்து என்ன சொல்றார், திருத்தம் சந்தியாத்தக பிரதமம். திருத்தம், திருத்தம்னா குவிக்லி, சீக்கிரமா. சந்தியாத்தக, சந்தியா வரத்துக்கு முன்னாடி முதல்ல பிரதமம் முதல்ல அமும் நிருந்தியாகா. நீங்க வந்து தயவு செய்து இவரை வந்து இந்த அசுரனை அமும், அமும் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த அத சப்தத்தோட அது வித்யா விபக்தி. அவனை நீங்க வந்து நிருந்தியாகா, யூ கேன் கில் ஹிம். நீங்க வந்து இவனை எப்படி கொல்லணும், எதுக்கு முன்னாடி கொல்லணும், சந்தி காலத்துக்கு முன்னாடி கொண்டுடணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, அசுரனுக்கெல்லாம் இருட்டியாச்சுன்னா தனி பலம் வந்துடும். அசுரனுக்கெல்லாம் தனி பலம் வந்துடும். அது நம்ம படிச்சிருக்கோம் நிறைய. மகாபாரதம் போர்ல கூட கடோத்கஜன் வந்து ராத்திரி தான் வந்து சண்டை போடுவான், விச் இஸ் அகெயின்ஸ்ட் த ரூல் ஆஃப் த வார். ஆனாலும் சண்டை போடுவான் அந்த மாதிரி. ஆனா அவன் வந்து ஒரு அசுரன் தானே, அப்படிலாம் படிச்சிருக்கோம். சோ தாத்ரா அந்த பிரம்மா வந்து சொல்றார் ஜெகதிஷே அப்படின்னா அவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்றார். ஓகே, அவர் ஹி வாஸ் இதி 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 தாத்ரா ஜெகதிஷே.
உங்களிடம் வந்து அவர் ரிக்வெஸ்ட் பண்ணினார். இதுவும் கத்து தாத்து தான், பட் இட் இஸ் ஜெகதீஷே அப்படின்னு இருக்கு. அவர் வந்து உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டார். என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிட்டார்? சந்திய காலத்துக்கு முன்னாடி அவனை கொன்று விடவும். ஓகே, ஏன்னா அவன் 2 பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது அவர் சொல்றார். அஞ்சாவது படிச்சுடுறேன். கதோன்மர்த்தே தன்ஸ்மின்ஸ்தவ கலு கதாயாம் திதிபுவோ கதாகாதா அத்பூமௌ ஜடிதி பதிதாயா யாமஹ போஹோ மிருதுஸ்மேராஸ்யஸ்த்வம் தனுஜகுல நிர்மூல நச்சனம் மகாசக்ரம் ஸ்மிருத்வா கரபுவி ததானோ ருரிச்சிஷே. ஓகே, இப்போ தஸ்மின் கதோன் மர்த்தே, அப்போ அந்த அந்த சண்டையில கதோன் மர்த்தே, கதையோட மர்தே சண்டையில என்ன ஆயிருக்கான்? தவ கதாயாம் கலு திதிபுவஹ கதாகாதாத் சடிதி பூமௌ பதிதாயாம். அப்படி விழுந்துட்டார். யாரு? இரண்யாக்ஷன். உன்னுடைய கதையால, தவ கதாயாம், உன்னுடைய கதையினால, திதிபுவஹ, திதிபுவன யாரு? த சன் ஆஃப் திதி இல்லையா, த அசுரன். அப்போ எப்படி கதா கதாகாதாத், அப்போ அந்த கதையுடைய ப்ளோ, அகாத், கதையினுடைய ஒரு அடியினால. ஓகே, கதா காத்தாத், காத்தா காத்த சப்தத்தோட பஞ்சமி, அது by the reason of the blow, அந்த ரீசன் வந்து அந்த ப்ளோவால ஜட்டிதி, ஜட்டித்தினா சடன்லி, திடீர்னு என்ன பண்ணிட்டாரா? பூமோ பதிதாயாம், அவர் வந்து கிரவுண்ட்ல ஊந்துட்டார். he fell on the ground, கீழே ஊந்துட்டார். அஹஹ போஹோ. இப்போ இது பார்த்துட்டு நான் முன்னாடியே சொன்னேன், பட்டத்திரிக்கு வந்து கடவுள் வந்து ஒவ்வொரு அவதாரமும் அவர் நான் தெரியாதே குருவாயூரப்பான்னு சொல்லும் போது அவர் முன்னாடி வந்து அதை காமிச்சிருக்காருன்னுட்டு, இத பார்த்த உடனே பட்டத்திரி வந்து அவர் உடனே எழுதுறார். ஆஹா போஹோ, வாட், என்ன இது, என்ன ஆச்சரியம் கடவுளே. துவம் மிருது ஸ்மேராஸ்ய, ஆசியம்னா முகம், மிருது, மிருதுன்னா ஸ்லைட்டா, ஓகே, ரொம்ப சாஃப்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ ஸ்மேரா, ஸ்மேரானா ஸ்மைல். ஓகே, அப்போ ஒரு சாஃப்ட் ஸ்மைல், அதாவது என்ன புன்னகைங்கோ, மந்தஹாச புன்னகை அப்படின்னு சொல்லுவோம். சும்மா சாதாரணமா ஸ்மைல சிரிக்கணுமா வேண்டாமாங்கிற மாதிரி நீ சிரிச்சுண்டு, தனுஜ குல நிர்மூல சனம், சனம்னா ஃபேமஸ். நீ யாரு குருவாயிருப்பா? தனுஜ குல நிர்மூல பண்றவனே, நீ ஃபேமஸ் ஆச்சே. நீ அந்த அசுர குலத்தையே நீ நாசம் பண்ணுகிறதுல நீ தானே ஃபேமஸ். நீ உடனே என்ன பண்ணின? மகா சக்கரம் ஸ்மிருத்வா கரபுவி ததான ருருச்சிஷே அப்படிங்கிற. ருருச்சிஷே அப்படின்னா ஷோன், நீ ஷைன் பண்ணின. ஓகே, ருச்சிஷேங்கிறது இந்த இடத்துல வந்து துவம் ருச்சிஷே, ருருச்சிஷே அப்படின்னு சொல்றா. அது லிட்டுல இந்த நீ ஷைன் பண்ணினிய குருவாயூரப்பா. எப்படி? மகா சக்கரம் ஸ்மிருத்துவா, அதாவது விஷ்ணுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து புதுசா சொல்ல வேண்டாம். அவர் வந்து நினைச்ச மாத்திரத்திலேயே அந்த சக்கரம் வந்து அவருக்கு கைக்கு வந்துடும். ஓகே, அவர் வந்து சக்கரத்தை பாக்கெட்ல இருந்து எடுக்க வேண்டாம். அவர் அப்படி நினைச்சாலே போருமா, சக்கரம் வந்து உடனே அவரோட விரல்ல வந்துடும். தட் இஸ் வாட் இட் இஸ். சோ அவர் என்ன பண்றாரு? ஸ்மிருத்வா. அதனாலதான் அவர் வந்து என்ன சொல்றார்? ஸ்மிருத்வா, இச்சக்கரத்தை நினைத்த உடனேயே கரபுவி ததானக ருருச்சே, உடனே நீ என்ன ஆயிட்ட? உன் கையில நீ சக்கரத்தை வச்சுண்டு நீ பிரகாசிச்ச. அந்த இடத்துல யூ ஷோன், யூ ஆர் ஷைனிங் பிரைட்லி ஹோல்டிங் த டிஸ்கஸ் இன் யுவர் ஹேண்ட். சக்கரத்தை உங்க கையில வச்சிருந்து
ருருச்சிஷே, யூ ஆர் ஷைனிங் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரி வந்து இந்த 5வது ஸ்லோகத்தோட முடிக்கிறார். ஓகே, சோ நம்ம என்ன சொல்லலாம், சண்டை போடும் பொழுது யாரோட சண்டை வந்து போடும் பொழுது அந்த கடவுளுடைய கதை தான் கீழே விழுந்துதான். ஏன் எப்படியும், ஏன்னா அவர் அப்படியே ஒரு அடி அடிச்சாலாம். ஓகே, அவரோட முகத்திலே ஒரு அடி அடிச்ச உடனே அவங்க கடவுளுடைய கதையும் விழுந்தது, அவரோட கதையும் விழுந்துட்டு. ஆனா நீ குருவாயிருப்பா, நீ வந்து ஒண்ணுமே நினைக்கவே இல்லை. நீ உடனே வந்து உன்னுடைய முகத்துல ஒரு மந்தஹாசமா ஒரு சிரிப்பை வச்சுண்டு நீ என்ன பண்ணிட்ட, சுதர்சன சக்கரத்தை வந்து கொண்டு வந்துட்ட கையில. நான் உன்னை பத்தி நாங்க என்ன சொல்ல முடியும்? யூ டிஸ்ட்ராய் த ஹோல் ரேஸ் ஆஃப் அசுராஸ். நீ அப்படிப்பட்ட ஆளு. சுரர்களை எல்லாரையும் நீ வந்து இது பண்ணக்கூடியவர், சம்ஹாரம் பண்ணக்கூடியவர். அதுல நீ வந்து ஃபேமஸ், அப்படி நிர்மூலமாக்கத்துல நீ ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரி வந்து சொல்றாரு. ஸோ இதோட நம்ம நிறுத்திப்போம் 5th ஸ்லோகாவோட.